அண்ணி தண்ணி பிடிக்கிறீங்க? ஆமா தங்கமுத்து. உங்க அழகுக்கும் உடம்புக்கும் அந்த பாட்டு வைத்தியரை கட்டிட்டு இப்படி பாடா படுறீங்க. எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா தானே இருக்கேன். நீங்க நல்லா தான் இருக்கீங்க, அழகாத்தான் இருக்கீங்க. அந்த அழகுக்கு அழகு சேர்க்க முடியலையே. என்ன சொல்ற? இப்ப என்ன எடுத்துக்கங்க. நான் வேலைக்கு சேர்ந்த கொஞ்ச நாள்ல என் பொண்டாட்டிக்கு 5 பவுன்ல நான் வாங்கி போட்டிருக்கேன். எப்படி? அதெல்லாம் கிளறாதீங்க. பாசி மணி போடுற கழுத்தா இது. ஒரு 10 பவுன்ல நெக்லஸ் போட்டா எப்படி இருக்கும்? மூக்குத்தியா இது? எதையோ ஒட்ட வச்சது மாதிரி இருக்கு. ஒரு 3 பவுன்ல போட்டா எப்படி எடுப்பா இருக்கும்? காதுக்கேத்த கம்மன் இல்லையே, எடுப்புக்கேத்த ஒட்டியானம் இல்லையே. உனக்கு தெரியுது, அந்த மனுஷனுக்கு தெரிய மாட்டேங்குதே. அவருக்கு எதுக்காக தெரியணுங்கிற? பின்ன அவர் தானே வாங்கி தரணும். நீ ஏன் வாங்கி தருவ? நான் வாங்கி கொடுத்தா தப்பா பேசுவாங்க. நீங்களே வாங்க முடியா? ஒரு ஐடியா இருக்கு. என்ன ஐடியா? இப்ப அண்ணன் இல்லாத நேரத்துல யாராவது ஆம்பளைங்க வந்தா மண்டைக்கு உள்ள போட்டுங்க. என்ன சொன்ன? அண்ணன் இல்லாத நேரத்துல வைத்தியம் பார்க்க யாராவது வந்தா காசை வாங்கி நீங்க உள்ள போட்டுங்கன்னு சொல்ல வந்தேன். எந்த வியாதிக்கு என்ன பாட்டுன்னு எனக்கு தெரியாதே. அத பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? நான் சொல்லி தரேன், காதை கொடுங்க. கமல கழட்ட மாட்டியே? ஐயா, நாங்க ஒண்ணு திருட்டு பரம்பரை இல்ல. அப்படி திருடினா கூட கேட்டுதான் திருடுவோம். அப்படின்னா சொல்லு. அவ்வளவுதான். இவ்வளவுதானா? அசத்திடுற. அசத்துங்க. வைத்தியரையா, வைத்தியரையா. அவர் இல்லைங்க. என்ன வேணும்? 2 நாளா ஒரே தலைவலி, மாத்திரை வாங்கலான்னு வந்தேன். அப்படி உட்காருங்க, நானே தரேன். ஆமா, அவர் என்ன பாட்டு பாடியில மாத்திரை கொடுப்பாரு? என்ன அப்படி கேட்டீங்க? எனக்கு பாடவும் தெரியும், ஆடவும் தெரியும். ஓ, ஆடலுடன் பாடலோ? நடக்கட்டும் நடக்கட்டும். மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? அண்ணே, பாட்டு சத்தம் கேக்குது. அண்ணி குரல் மாதிரியா இருக்கு. யாரோட பாடுறாங்க? மனமே என் ராஜகுமாரா, வளர்காதல் இன்பம் இதானா? மனமே உன் ராஜகுமாரா, இருங்க. மனமோகன. இப்ப எப்படி இருக்கு? மிக நன்றாக உள்ளது. ஒன்ஸ் மோர். அப்படி என்றால் மீண்டும் ஒரு முறை. தொகை கூடுதலாகுமே. ஆகட்டுமே, தந்துவிட்டு போகிறேன். மோகனாங்கி, இப்போது என் பாடலுக்கு நீ ஆடுகிறாயா? ஆஹா, பாடுங்கள். மாசிலா உண்மை காதலே, மாறுமோ செல்வம் வந்த போதிலே, பேசும் வார்த்தை உண்மைதானா, பேதையை ஏக்க நீங்கள் போடும் வேஷமா? மாசிலா. அண்ணி இவ்வளவு மோசமா இருப்பாங்கன்னு நான் எதிர்பார்க்கல. நானும் இதை எதிர்பார்க்கலடா. இருங்க, நினைக்காதீங்க. எது வரைக்கும் போகுதுன்னு பாப்போம். பஸ் போற வரைக்கும் பாக்க. அங்க பாருங்க. இப்ப எப்படி இருக்குண்டா? இருக்கும். ஆடுறது அடுத்த முன்னாடி எல்லாம் இருக்காதே. வாடிங்க. என்னங்க நீங்க பணத்தை வாங்குறதுக்குள்ள காரியத்தை கெடுத்துட்டீங்களா? பாத்தியா பாத்தியா, கட்டின புருஷனுக்கு துரோகம் பண்ணதும் இல்லாம காரியத்தை கெடுத்துட்டேன்னு வருத்தப்படுறான். கல்யாணமாகி இத்தனை வருஷம் ஆச்சு, என் முன்னால ஒரு நாளாவது இப்படி ஆடி இருக்காடி? போங்க மாமா, உங்க முன்னாடி ஆட எனக்கு கூச்சமா இருக்கு. பாத்தியா பாத்தியா, என் முன்னாடி ஆடுறதுக்கு இவ்வளவு கூச்சமா இருக்கா, இந்த டப்பா தரைய முன்னாடி ஆடுறதுக்கு சந்தோஷமா இருக்கா? டேய் படங்க. ஆடா, இவன் உனக்கு ராஜகுமார்னா மூஞ்சிய பாத்தியா 10 வீடு ராத்திரில பிச்சை எடுத்துங்கிற மாதிரியே இருக்கான். பாய் போடா. யோ சுமலையா, நான் ரோசக்காவன், கவரிமான் பரம்பரையை சேர்ந்தவன். ஒரு முடி உதிர்ந்தா கூட உயிரோட இருக்க மாட்டோம். செத்து போயிரு. ஒரு முடி விழுந்தா கூட உயிரோட இருக்க மாட்டேன். இப்போ மண்டையில ஒரு முடி கூட இல்ல. எத்தனை முடி விழுந்திருக்கு? உங்க ஊரே செத்து போயிருக்கு மேடா. போன நாய, இனிமே இந்த பக்கம் வந்த ஏன்னே இப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனுக்கு துரோகம் பண்ண எப்படி நீ மனசு? போதுண்டா, விட்டு அவர் முடிவுக்கே வந்துருவீங்களே. ஏண்டி இவெல்லாம் பேச கொண்டு விட்டு என்னங்க தொட்டின பல்ல கட்டி போடுவேன். வீட்டுல விறகு இல்ல, காட்டுல போய் விறகு எடுத்துட்டு வாங்க, சோறாக்கணும். சோத்தாக்கி நாய்க்கு வை, மிச்சம் இருந்தா நீங்க தின்னு. இந்த பார், உன் சோறு வேண்டாம், எனக்கு நீயும் வேண்டாம். ஏன் மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஏன் மூஞ்சி நான் உம்முன்னு வைப்பேன், பம்முன்னு வைப்பேன். அதை கேட்க நீ யாரடி? இத்தனை வருஷமா என்னோட குடும்பம் நடத்திட்டு திடீர்னு என் மேல சந்தேகப்படுறீங்களே. சந்தேகப்படுறதுக்கு எத்தனை வருஷம், எந்த வருஷம், எந்த தேதி, எந்த நிமிஷத்துல வரலாண்டி? நான் ஒண்ணு நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல, என்ன நம்புங்க. ஆமா, உன்னை நம்புறாங்க. நம்புன்னு போடி. என்னங்க ஒன்னாங்க பண்ணங்க தென்னங்க அப்புன்னா. ராமரே சீதை மேல சந்தேகப்பட்டு தீ குளிக்க சொன்னாரு. சந்தேகம் வந்தா செய்ய வேண்டியதுதானே. அவ்வளவு நல்ல வெங்காலே பச்சை வாழை மட்டும் அடுப்புல வச்சு எரிச்சிருக்கிறாரு.
அது எப்படின்னு பச்சை மட்டை தீ பிடிச்சி எரியும். என்னது புரியா பேசிக்கிட்டு பத்தினி பத்த வச்சா வாழை மரமே எரியும். ஆமாமா நான் கூட அப்புறம் என்ன? இது கூட புரியாம இருக்கு தம்பி. தம்பி ஆ? கூத்துன்னு ஒரு சாதாரணமா நினைச்சுக்கா தம்பி, அவ்வளவும் சத்தியம் உண்மை. என்னையா கூத்துங்கறீங்க சத்தியம்ங்கறீங்க? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுங்கிறேன். என்னது பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியுமா? ஆ. உண்மை. ஆமாண்ணே, பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும்ண்ணே. பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரமும் எரியும். என்னங்க இது சோறாக்குறதுக்கு விறகு எடுத்துட்டு வர சொன்னா வாழை மரத்தை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. வாழை மரம் விறகு ரெண்டுமே ஒண்ணுதான். இதை எடுத்துட்டு போய் அடுப்பு பத்த வச்சு சோறு குழம்பெல்லாம் ஆக்கி அரை மணி நேரத்துல எனக்கு போடு. என்ன சொல்றீங்க? வாழை மரத்தை பத்த வச்சு சோறாக்க சொல்றீங்களே, உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? கேப்படி கேப்ப கொஞ்சம் ஏமாந்தா நீங்க ஆம்பளைங்களை பைத்தியம் முடிக்க வச்சிருவீங்களே. மரியாதை இதை எடுத்துட்டு போய் பத்த வச்சு எரி. எப்படி எரியும்? பத்தினி பத்த வச்சா பச்சை வாழை மரம் கூட எரியும்படி அதாண்டி இல்ல. அட போங்க, விறகு ஈரமா இருந்தாலும் எரிய மாட்டேங்குது, வாழை மரம் எரியுதாக்கா? அப்படின்னா உனக்கு அந்த டப்பா தலையிருக்கு ஏதோ இருக்கு. இல்லன்னா அந்த மூஞ்சி பார்த்தா நாயே வாந்தி எடுக்காது. அது கிட்ட போய் உட்கார்ந்துட்டு மனமேவும் ராஜகுமாரா ஆஹா இப்படி எல்லாம் கொஞ்சம் நீ அதான் உனக்கு உள்ளூர பயம் நம்ம பத்த வச்சா எரியாதுன்ட்டு. இத முதல்ல உங்ககிட்ட கொடுத்து பத்த வைக்க சொன்னது யாரு? நம்ம தாங்க முத்து கண்ணுசாமி பழனிசாமி தான். முதல்ல அவங்க பொண்டாட்டிங்களை பத்த வைக்க சொல்லுங்க, அதுக்கப்புறம் நான் பத்த வைக்கிறேன். போடி உன்ன மாதிரி அவங்க பொண்டாட்டிலாம் அவங்க எல்லாம் வாழைத்தோப்புக்கு நடுவுல போய் நின்னா வாழைத்தோப்பே தீ பத்திட்டு எரிய முடியும். இப்ப அவங்க எரிய வச்சா நீ எரிய வைக்கிறேங்கிற? ஆமா. நிஜமா? ஆமா. இல்லண்ணே, வாழை மரத்தோட வரீங்க. எங்க இந்த வாழை மரத்தை பத்தி இருக்க சொல்லு. என்ன புரியாம பேசுறீங்க? பத்தினி பத்த வச்சா இந்த வாழை மரமே எரியுமே. உன் பொண்டாட்டி கொஞ்சம் கூப்பிடு. அடியே இங்க வா, அண்ணன் வந்திருக்காரு. என்ன காப்பி இப்பி சாப்பிடுறீங்களா? சாப்பிடணும். இந்த வாழை மரத்தை எடுத்துட்டு போய் உன் சம்சாரத்தை அடுப்பு பத்த வச்சு காப்பிய போட்டு கொண்டு வந்து குடுக்க சொல்லு, நான் குடிச்சிட்டு போறேன். விளையாடுறீங்களா? நீ தானே பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் சொன்னே இல்லையா? அண்ணே, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். நானே என் சம்சாரத்தோட மேலோட்டமா குடும்பம் நடத்துறேன். அவளை பத்த வைக்க சொல்லி என் குடும்பத்துல விரிசலை உண்டாக்கிறாதீங்க. என்ன அப்புறம் எதுக்குடா நீங்க சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்? கனசாமி பல்ல சொன்னா. கன்சாமியா? அவனுக்கு இருக்குது இன்னைக்கு. போடி உள்ள. என்ன பச்சை முத்தனே வாழை மரம் கைமா அலைகிறீங்க? உன் பொண்டாட்டி கூப்பிடு. அண்ணே, என் பொண்டாட்டி ரொம்ப அழகா இருப்பா, ஆனா கொஞ்சம் கருப்பு. சமத்தாயி பாடிங்க. என் பொண்டாட்டி வந்துட்டா. இதுதான் கொஞ்சம் கருப்பா, தார்ல தலை கூத்துன மாதிரி இருக்கு. சரி, இதை எடுத்துட்டு போய் உன் பொண்டாட்டி அடுப்பத்த வைக்க சொல்லு. இதை எப்படி பத்த வைக்க முடியும்? யார் அவன் இடிச்சு வாயினா இருக்கா? பத்திரி பத்த வச்சா பச்சை வாழை மரம் எரியும் நீ தான் சொன்ன. போடி உள்ள. அண்ணே, நானே குத்து மதிப்பா குடும்பம் நடத்திட்டு இருக்கேன், குடும்பத்துல குழப்பத்தை உண்டாக்கிறாங்க. என்னது குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறியா? அவனை கேட்டா மேலோட்டமா குடும்பம் நடத்துறாங்கிறா, இவனை கேட்டா குத்து மதிப்பா குடும்பம் நடத்துறாங்கிறா. என்னடா ஒரே அடியா குழப்பறீங்க? டேய் உன் பொண்டாட்டி கூப்பிடு. நான் கூப்பிட்டா வரமாட்டா. எது வரமாட்டா? நீ புருஷன் தானே? ஏதோ ஒப்புக்கு புருஷன். எது ஒப்புக்கா? ஒருத்த மேலோட்டம், இன்னொருத்த குத்து மதிப்பு, இவன் ஒப்புக்கு. அப்ப இதுக்கு வேலையே இல்ல. யக்கா நீ வந்து பத்த வைக்க. வேலை இல்ல. அம்மா நீ வந்து பத்த என்னால வைமா. முடியாது. அண்ணி நான் நீங்க வந்து பத்த பத்த வைங்க. அண்ணி அத்தை நீ வந்து பத்த வைத்த. பத்த வைப்பா. அட போங்க. டேய் போடா. கண்ணி மக்கா நீங்க வந்து பத்த வைங்க. முடியாது. அம்மா நீ வந்து பத்த வைமா. வாங்க. எம்மாடி நீ வந்து போயா. பத்த வைமா. அக்காடி நீ வந்து பாட்டி நீ பத்த வை பாட்டி. என்னால முடியாதப்பா. பாட்டி நீங்கம்மா பாட்டி. அப்படின்னா இந்த ஊர்ல யாருமே பத்த வைக்க முடியாது. ஊரே அப்படின்னா நீ அப்படி இருந்துட்டு போடி. ஏதோ அந்த காலத்துல ஒரு பழமொழிக்கு சொன்னாங்க வாழை மட்டை 10 மணி. அத நெசமன் தான் நம்பிட்டு ஊர்ல உள்ள பொம்பளைகளை பத்தவை எப்படியே பத்த வைக்கிறது? வயிற்று வலி தானயா, எல்லாம் சரியா போயிடும். இந்த மாத்திரைய. ஹலோ டீச்சர், நீ என்ன பண்ற? காலைல ஒண்ணு சாயந்தரம் ஒண்ணு சாப்பிட்ற. போ வாங்க டீச்சர் உட்காருங்க. தேங்க்யூ. அப்புறம் டீச்சர் ஸ்கூலுக்கு போலையா? இப்பதான் பையனை ஸ்கூல்ல விட்டுட்டு வரேன், அப்படியே உங்களை பாத்துட்டு போலான்னு வந்தேன். உடம்புக்கு என்ன?
எனக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போல இருந்து தலைவலி விட்டு விட்டு வருது. டாக்டர், தலைவலி நோ ப்ராப்ளம், செக் பண்ணிடலாம். வாங்க வாங்க, படுங்க. இங்க வலி இருக்கா? இருக்கு டாக்டர். இங்க வலிக்குதா? நோ. இங்க? அங்கெல்லாம் இல்ல டாக்டர். திரும்பி படுங்க. இங்க வலிக்குதா? அங்கெல்லாம் இல்ல டாக்டர். இங்க? ஐயோ, பொறுக்கி ராஸ்கல். பொறுக்கியா? புருஷன் இல்லாமையே புள்ள பொத்துக்கிட்டியாமே. நீ பொறுக்கியா நான் பொறுக்கியா? என்ன பாக்குற? இந்த ரூமுக்குள்ள வந்த எந்த பொண்ணையுமே சும்மா அனுப்புனதே இல்ல இந்த கிருஷ்ணமூர்த்தி. இரு, புருஷன் இல்லாத குறைய தீர்த்து வைக்கலான்னு பார்த்தா இதுக்கு போய் கோச்சிக்கிறியே. டீச்சர், நான் இந்த ஜென்மம் எடுத்திருக்கிறதே உன்ன மாதிரி பொண்ணுங்களுக்காகத்தான். வா. சின்னசாமி ஐயா, இந்த டாக்டர் பத்தி என்ன நினைக்கிறேன்? ரொம்ப தங்கமானவருங்க. ஏழை பாளையங்களுக்கு உதவுறதுன்னா அவர் உயிரே விட்டுவாருங்க. அதுலடா சொத்து பத்திலையும் கூட மீறின மாதிரி தெரியல. ஆமாங்க, நம்ம வைத்திய டாக்டர் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? உங்க தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் ஒரு டாக்டர் நம்ம வீட்டுக்கு மாப்பிளையா வந்தாருன்னா அதுவும் நமக்கு பெருமை தாங்க. நீ போய் டாக்டர் வர சொல்லு. சரிங்க. வர சொன்னீங்களாமே. முதல்ல உட்காருங்க. நான் ஸ்ட்ரெயிட்டா விஷயத்துக்கு வரேன். என் பொண்ணு வைத்திய உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு இருக்கேன். நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு இப்போ கல்யாணம். இப்ப எனக்கு கல்யாணம் வேண்டாம்னு உங்க அப்பா கிட்ட போன்ல பேசிட்டு இருந்ததை நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். என் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு உங்களுக்கு இஷ்டம் தானே? உங்க பொண்ணை கல்யாணம் பண்றதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணுங்க. இருந்தாலும் உங்க பொண்ணு கிட்ட ஒரு வார்த்தை. அதை பத்தி நீங்க ஏன் கவலைப்படுறீங்க? என் பொண்ணு உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா? பிடிச்சிருக்குங்க. அப்படி சொல்லுங்க. வர வெள்ளிக்கிழமை வைதேகிக்கும் உங்களுக்கு கல்யாணம். உங்க விருப்பப்படியே ஆகட்டுங்க. நான் வரேங்க. என்னங்க, என்ன இது வரைக்கும் நீங்க எந்த முடிவு எடுத்தாலும் நான் மறுத்து பேசினதே இல்ல. நம்ம பெரிய பொண்ணு கல்யாணத்தை அவளுக்கு இஷ்டம் இல்லாமலேயே உங்க இஷ்டப்பட நடத்துனீங்க. அவளும் ஏதோ வாழ்றேன்னு வாழ்ந்துட்டு இருக்கா. அதே நிலைமை வைதேகிக்கு வந்துடக்கூடாது. எதுக்கும் அவளையும் ஒரு வார்த்தை கேட்டுக்குங்க. என்ன என்ன கேட்க சொல்றேன்? எல்லாம் எனக்கு தெரியும். நீ போய் வேலையை பாரு. ராத்திரி நேரத்துல சாப்பிடாம தூங்க கூடாது. கொஞ்சமாவது சாப்பிடுமா. ஏமா, அக்கா வாழ்க்கையை கெடுத்த மாதிரி என்னோட வாழ்க்கையை கெடுக்க போறீங்களா? நான் ஒண்ணு அந்த டாக்டர் கட்டிக்க மாட்டேம்மா. நான் என்னமா பண்றது? உங்க அப்பாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவர் எடுத்த முடிவை யாரால மாத்த முடியும்? என்னால முடியும். எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்தா அது அந்த கல்யாணத்துக்கு கூட தான் நடக்கும். அதையும் மீறி என்ன அந்த டாக்டருக்கு கட்டி வைக்க யாராலையும் முடியாதும்மா. ஏன் முடியாது? முடிச்சு காட்டுறேன். என்ன கட்டாயப்படுத்தி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நினைச்சா மணவரையில போனதான் கிடக்கும். என்னங்க, அந்த பணத்துக்கு தாலி கட்ட வச்சு உன்னை புதைச்சிருவேன். ஜாக்கிரதை. என்ன கல்யாணம்? வைதேகியோட அப்பா கிட்ட பொண்ணு கேட்பேன்னு சொன்ன. பொண்ணு கொடுக்கலன்னா கூட்டிக்கிட்டு ஊரை விட்டே ஓடி போயிருவேன்னு சொன்ன. அவர் என்னடானா டாக்டருக்கு நிச்சயம் பண்ணி ஊரெல்லாம் பத்திரிக்கை கொடுத்துட்டு இருக்காரு. நீ என்னடானா பேசாம உட்கார்ந்துட்டு இருக்க. அப்படின்னா நீயும் வைதேகியும் காதலிச்சதெல்லாம் சும்மா இல்லையா? நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல டீச்சர். எங்க அப்பாவை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். அவர் முதலாளி தான் உலகமே நினைச்சிட்டு இருக்காரு. அவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நான் உசுர விட்டுருவேன். எனக்கு எங்க அப்பாவும் வேணும், வைதேகியும் வேணும். கவலைப்படாத கல்யாணம். இன்னைக்கு ராத்திரி 10 மணிக்கு உனக்கும் வைதேகிக்கும் அம்மன் கோயில்ல கல்யாணம் நான் நடத்தி வைக்கிறேன். என்ன சொல்றீங்க டீச்சர்? நீ என்ன பண்ற? 9 மணிக்கு நம்ம ஊர் தலைவாசலுக்கு வந்துரு. நான் வைதேகியை கூட்டிட்டு அங்க வந்துடுறேன். அங்கிருந்து 3 பேரும் அம்மன் கோயிலுக்கு போவோம். அங்க வைதேகிக்கும் உனக்கும் கல்யாணம். என்ன புரிஞ்சுதா? டீச்சர், எங்க அப்பா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன்.
கரெக்டா 9 மணிக்கு தலைவாசலுக்கு வந்துரு. ஓகேயா? அக்கா, பிரபு, டீச்சர் எடுத்த முடிவுல எனக்கும் சந்தோஷம்தாம்மா. அம்மா. ஐயா, என்ன சின்னசாமி, சுத்துப்பட்டு கிராமத்துக்கெல்லாம் கல்யாண பத்திரிகை கொடுத்துட்டல? எல்லாரும் கொடுத்துட்டேங்க. ஊத்துக்குழி ஜமீன்தாரு நாளை ராத்திரி மாப்பிள அளப்புக்கே வரேன்னு சொல்லிட்டாருங்க. அது மட்டும் இல்லைங்க, ராமப்பட்டினம் ஜமீன்தாரு மாப்பிள அளப்புக்கு அவர் குதிரைதான் வரும்னு கண்டிப்பா சொல்லிட்டாருங்க. அப்படியா சொன்னாரு? ஆமா, இந்த நாதஸ்வரம் கச்சேரி எல்லாருக்கும் அட்வான்ஸ் கொடுத்தாச்சுங்க. நாளை காலையில வந்து இறங்கிடுவாங்க. சின்னசாமி, வைதேகி கல்யாணம் நம்ம குடும்பத்தில் நடக்க போற கடைசி கல்யாணம். எந்த குறையும் இல்லாம சும்மா ஜாம் ஜாம் நடத்தி வைக்கணும். இப்ப மட்டும் என்னங்க குறைச்சல்? வைதேகிக்கு 101 பவுன் நகை போட போறீங்க. மணவரல மாப்பிளைக்கு ரொக்கமா 5 லட்சம் கொடுக்க போறீங்க. ஆனா அதை விட கிழக்கால நம்ம தென்னந்தோப்பு இருக்க 5000 மரத்தோட அதை கூட வைதேகிக்கு எழுதி வைக்கலாம்னு நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற? அவசியம் செய்யுங்க. படிப்புலயும் அந்தஸ்துலயும் மாப்பிளை நம்மளை விட மீறின ஆளா இருக்காரு. நாமளும் யாருங்கிற காட்ட வேணாங்களா? சரி, இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி? கல்யாண பந்தல் எப்ப போட போற? நாளை ராத்திரி தாங்க மாப்பிளை அளப்பு. மத்தியானத்துக்குள்ள எல்லாம் ரெடி ஆயிரும். நான் பந்தல்காரங்க வந்துட்டாங்கன்னு பார்த்து வந்துடுறேங்க. சரி சரி, போய் வேலையை பாரு. அக்கா, பொட்டு. சத்தம் போடாத. அப்பா வெளியிலே இருக்காரு. டீச்சர், உங்க அப்பா வெளியே உட்கார்ந்துட்டு இருக்காரு. எல்லாம் ரெடி ஆயிடுச்சுல? நான் கூட்டிட்டு போலாமா? அவரு கண்ணுல படாம எப்படி டீச்சர் கூட்டிட்டு போவீங்க? அவரு பாத்துட்டாருன்னா அவ்வளவுதான். ஐயோ, இப்ப என்ன பண்றது? கல்யாணம் அவங்க காத்துட்டு இருப்பான். டைம் வேற ஆயிடுச்சு. இருங்க. அவர் இன்னும் அங்கேயே இருக்கிறாரு. இப்ப என்ன பண்றது? கௌரி, அந்த பெட்டி எடு. என்னங்க? என்ன? மாப்பிள்ளைக்கு பட்டு வேஷ்டி பட்டு சட்டை எடுத்து வச்சிருக்கு. நீங்க கொஞ்சம் கொடுத்துட்டு வந்துடுறீங்களா? சின்னசாமி வருவான், அவங்கிட்ட கொடுத்து அனுப்பு. இல்லங்க, இந்த மாதிரி முக்கியமான விஷயத்துக்கெல்லாம் சம்பிரதாயப்படி நம்ம தான் யாராவது ஒருத்தர் கொண்டு போய் கொடுக்கணும். சரி சரி, உள்ள கொண்டு போய் வை. நாளை காலைல கொண்டு போய் கொடுத்துட்டு வரலாம். இல்லங்க, வந்து அதான் சொன்னேன்ல, உள்ள கொண்டு போய் வை. என்னாச்சு? இத கொடுத்து அவரை வெளியே அனுப்பலான்னு பார்த்தேன். அவரு போற மாதிரி தெரியல. ஐயோ, நான் வேற 9 மணிக்கு கல்யாணத்தை தலைவாசலுக்கு வர சொல்லிட்டேனே. அவன் வந்திருப்பானே. இப்ப என்ன பண்ணலாம்? டீச்சர், நான் ஒண்ணு செய்யறேன். நானும் கௌரியும் போய் அவர் உங்களை பார்க்காம வாசக்கதவை மறைச்சு நிக்கிறோம். நீங்க வைத்தியை கூட்டிட்டு பின்பக்கமா போயிடுங்க. டீச்சர்,
நான் நின்னு நடத்த வேண்டிய என் பொண்ணு கல்யாணத்தை நீங்க தான் நடத்த வைக்கணும் டீச்சர். கவலைப்படாதீங்க, வைதேகி கல்யாணம் நல்லபடியா நடக்கும். அம்மாட்ட ஆசீர்வாதம் வாங்க. அம்மா, அக்கா, போயிட்டு வரோம். அப்பா, சாப்பிட வாங்க. எனக்கு பசிக்கலமா, நான் அப்புறமா சாப்பிடுறேன், நீங்க போய் சாப்பிடுங்க. வைதேகி, என்னங்க? நாளைக்கு காலையில நிறைய வேலை இருக்கு. அந்த பட்டு வேஷ்டியும் பட்டு செடி எடுத்துட்டு வா, நான் போய் மாப்பிள்ளை கொடுத்துட்டு வரேன். என்ன சாமி, எங்க போயிட்டு வர? கடைக்கு போயிட்டுறேங்க. ஏன் லேட்டு? ஏன் லேட்டா? ஏண்டா பிரபு, ஐயா மாதிரி கோட்டு பூட்ஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு நேத்துல இருந்து ஒரே அமக்கலப்படுத்துறியாம? ஐயா மாதிரி கோட்டு போட்டா போருமா? அவரை மாதிரி உன்னால கம்பீரமா பேச முடியுமா? எங்க பேசு பாக்கலாம். என்ன சின்னசாமி, என்ன சொல்றான் பிரபு? இல்ல, ஐயா மாதிரி நானும் கம்பீரமா பேசுவேங்கிறான். நேத்து பாக்கலையா நீ இவனை? அப்படியா? ஆ. எங்க பேசு. எங்க அம்மா உங்க ஐயா என்ன பேசுனாங்க தெரியுமா? என்ன பேசுனாங்க? ஒரு நிமிஷம். ஆன்ட்டி, இங்க வந்துருங்க. நீங்க தான் எங்க அம்மா, நான் தான் உங்க ஐயா. இப்பவும் சொல்றேன், நான் உன்னை வச்சுக்கிறேன். பொண்டாட்டியா இல்ல, வெப்பாட்டியா. அதுக்கு எங்க அம்மா சொன்னாங்க தெரியுமா? என்னைக்கா ஒரு நாள் உங்க கூட வாழத்தான் போறேன், வெப்பாட்டியா இல்ல, பொண்டாட்டியா. எப்படி? அது உங்க அம்மா உள்ள இருக்காங்க. போ. சின்னசாமி, இந்த விஷயம் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கட்டும், வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். டீச்சர் அம்மா, உங்களுக்கு என்ன பைத்தியம் கீத்தியம் பிடிச்சி வச்சா? அதானே டாக்டர் எவ்வளவு தங்கமானவர், அவர் உங்க கையை பிடிச்சு விட்டாருன்னு சொல்றீங்களே. அதானே, வேற யாராச்சும் சொல்லிருந்தா கூட நம்பலாம். அதுக்கு என்ன எல்லாம் பார்த்து சொல்ற? வேற யாரையும் பார்த்து சொல்லண்டா. டாக்டர், இந்த அம்மா உங்க மேல சொல்ல குற்றத்துக்கு நீங்க என்ன சொல்றீங்க? டாக்டர் ஐயா, நடந்தது என்னன்னு தேங்காய் உடைக்கிற மாதிரி பட்டுன்னு போட்டு உடைங்க. டேய், டாக்டர் இதுக்கு முன்னாடி என்ன பிள்ளையார் கோயில தேங்காய் உடைச்சிட்டு இருந்தாரு. இது பஞ்சாயத்துடா. உன்னை எல்லாம் யாரா உள்ள விட்டது? நானும் அப்ப இருந்து பாக்குறேன், அந்த பொம்பளை கிட்ட உடைச்சிட்டே நிக்கிறான். போடா. நான் தொட்டது உண்மைதான். ஆனா ஒரு டாக்டர் நோயாளியை தொடுற மாதிரி தான் நான் தொட்டேன். இத போய் தப்புன்னு சொல்றாங்களே. இல்ல, இவன் போய் சொல்றான். இவன் என்ன தொட்டது தப்பான எண்ணத்துலதான். ஏன் டீச்சர், போன வாரம் கூட என் பொண்ணு டாக்டர் கிட்ட போய் ஊசி போட்டுட்டு வந்தா. அவகிட்ட தப்பா நடக்காதவரு உங்ககிட்ட தப்பா நடந்துகிட்டாருன்னு சொல்றியே, அது எப்படி டீச்சர் நம்புறது? ஏமா, உங்ககிட்ட டாக்டர் தப்பா நடந்துகிட்டாரா? இல்ல. ஒத்துரா. ஏங்க அப்படி பாக்குறீங்க? இல்ல இல்லன்னு சொல்லிட்டு உன் பொண்ணு மூஞ்சி புடலங்கா மாதிரி கீழே தொங்க போட்டாடா, அதான் பார்த்தேன். டாக்டர் அவங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாரு. சேச்சே, இருக்கவே இருக்காது இல்ல. இந்த அம்மா வயிற்றுல பிள்ளையோட அந்த ஊருக்கு வந்தாங்க. நம்ம ஊர்ல இருக்கிற பொம்பளைங்க புருஷன் எங்கன்னு கேட்டாங்க. வருவாருன்னு சொல்லுச்சு. வருஷம் 5 ஐயா வந்தாங்க. ஆமாங்க, இந்த அம்மா வாழ்க்கையே சரியில்லை. இவங்க போய் டாக்டர் சரியில்லைன்னு சொல்றது அவ்வளவு சரியில்லைங்க. முதல்ல இந்த அம்மா புருஷன் யாருன்னு சொல்ல சொல்லுங்க. என்ன டீச்சர் அம்மா, புருஷன் யாருன்னு கேக்குறாங்கல்ல, சொல்றது. இன்னைக்கு இல்ல, என்னைக்காவது ஒரு நாள் என் புருஷன் என்னை ஏத்துக்கத்தான் போறாரு. அன்னைக்கு தெரிஞ்சுக்குவீங்க அவர் யாருன்னு. ஆமா, நீ ஏன் தான் சொல்லிட்டு இருக்க? 5 வருஷமா வருவாருன்னு. எங்க வந்தாரு? ஏன் நீ தான் கூட்டு வந்து விடுறது? என்னமோ உன் புருஷன் காணாம போற மாதிரி ரொம்ப அழுத்துக்கிறியா? ஐயா, நீங்களே சொல்லுங்க. எவனோ ஒரு கையால் ஆகாதவன், புறம்போக்கு, மொல்ல மாதிரி டீச்சர் அம்மாவை ஏமாத்தி கை விட்டு போயிட்டான். பாவம், அதுக்கு அந்த அம்மா என்னங்க பண்ண? பையனை பாரியா, ஒரு சைடு பார்த்தா திருத்த மாதிரி இருக்கா, இன்னொரு சைடு பார்த்தா சிங்கக்குட்டி மாதிரி இருக்கா. இந்த பையனை அம்போன்னு விட்டு போயிருக்கானே, அவன் உருப்படுவான்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பாருங்க, என்ன பத்தி நீங்க என்ன வேணாலும் பேசுங்க. தயவு செஞ்சு அவரை பத்தி ஒண்ணும் சொல்லாதீங்க. இதுதான் நம்ம நாட்டு பொம்பளைங்க. விட்டுட்டு போறவங்க மேலே இவ்வளவு மரியாதை வச்சிருக்காங்களே, இவங்க போய் சொல்லுவாங்களா? யோ, இல்லாத புருஷனுக்கு மரியாதை கொடுத்து என்னையா பண்றது?
இவங்க புருஷன் இருக்குது உண்மைனா பஞ்சாயத்துல கூட நிறுத்த சொல்லு. அதுக்கப்புறமா டாக்டர் நான் விசாரிக்கிறேன். என்ன நான் சொல்றது? இந்த அம்மா மேல இவ்வளவு குறைய வச்சுக்கிட்டு டாக்டர் கையை பிடிச்சி இழுத்தா நியாயம் கேட்க வந்துட்டாங்களா? நீங்களும் கூட சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏயா காலத்துல வேலை வெட்டி போய் பாருங்க. போங்க. வந்துட்டாங்க நியாயம் கேட்கறது. போடி உள்ள. என் கூட வராது. நீ வந்தாலே விளங்காது. நான் தொட்டேன்னு அந்த டீச்சர் ஊரை கூட்டிட்டா. நீ என்ன பண்ற? 4-5 பேரா சேர்ந்து அவளை தொட்டுடுங்க.